வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமை எப்படி பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டாகிராமை பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறதா? நான் ஏன் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் இன்ஸ்டாகிராமில் ஒரு பிஸ்னஸை ஈஸியாக பிச் பண்ணி நீங்கள் வந்து அதில் ப்ராஃபிட்டும் பார்த்துட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓரியன்ட் அப்ளிகேஷனாக மாறிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் இமேஜஸ் மட்டும் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டாக ஷேர் பண்ணலாம். ஸோ மக்கள்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஏதாவது டெக்ஸ்ட்டாக ஷேர் பண்ணோம் அப்படின்னா ட்விட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இமேஜஸ்க்கு வந்து இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் வீடியோஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ட்விட்டரை வந்து எக்ஸிட் மாற்றிட்டாங்க, ஃபேஸ்புக் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கம்மியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது எல்லா க்ரௌடுமே வந்து மொத்தமாக இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒருத்தங்க இப்போ வந்து அவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸை இன்ஸ்டாகிராம் ஐடி வழியாக வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இப்போ வந்து அவங்க ஒரு பேக்கரி ரன் பண்ணுறாங்கன்னா அதையும் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு துணி கடை வச்சிருக்காங்கன்னா அதையும் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா அவங்களும் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ், ஆர்த்தோபெடிஷியன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எலும்பு சம்பந்தமான ரீல்ஸ் வந்து போடுறாங்க. இப்போ ஒரு ஸ்கின் டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்கின் சம்பந்தமான ரீல்ஸ் போடுறாங்க. இப்போ ஒரு கராத்தே டீச்சர் இருக்காங்க, ஒரு குன்ஃபு டீச்சர் இருக்காங்கன்னா அவங்க வந்து அது சம்பந்தமான ரீல்ஸ் போடுறாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ, என்ன பிஸ்னஸ், என்ன ப்ரொஃபஷனில் இருக்காங்களோ அதை வந்து ப்ரொமோட் பண்ணுற ஒரு டூலாகவே மாற்றிட்டாங்க. இப்போ டெக்னிக்கலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒருத்தங்க இருக்காங்க, இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஒருத்தர் இருக்காருன்னா அவங்களுக்கு வந்து ரியல் டைமில் எவ்வளோ பிஸ்னஸ் வருதோ அதை தாண்டி இன்ஸ்டாகிராம் பார்த்து வர பிஸ்னஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இருந்த இடத்துலயே இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறது வழியாகவும் போஸ்ட் போடுறது வழியாகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ண முடியும். அப்படின்னா யார் வேணான்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக நீங்கள் என்னென்ன பண்ணி இன்ஸ்டாகிராம் வழியாக நீங்கள் வந்து கஸ்டமர்ஸை புல் பண்ணலாம், பிஸ்னஸ்க்காக எப்படி இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அது வந்து பர்சனல் அக்கௌண்ட்டாக இருக்கும், அதை வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக மாற்றணும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய் மாற்றிக்கலாம். எப்போவுமே இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபைல் பேஜில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் உங்களுக்கு வந்து ஒரு 3 கோட் இருக்கிற ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து சேஞ்ச் இன்டு பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் ஆயிடும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயே வந்து நீங்கள் உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து சேவ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிஸ்னஸ்க்குமே வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து பப்ளிக்காக தான் இருக்கும். ஸோ யார் வந்து உங்கள் பேரை வச்சு இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணாலும் அவங்க உங்கள் ப்ரொஃபைலை பார்க்கும்போது அதில் வந்து உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் நம்பர் வந்து அதில் தெரியும், இல்லை இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் இமெயில் ஐடி தெரியும். ஸோ உங்கள் பிஸ்னஸ் பார்க்குறவங்க உடனே அதை பார்த்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து நீங்கள் போடுற கண்டென்ட். ஸோ இப்போ நீங்கள் வந்து கண்டென்ட் போடும்போது அந்த கண்டென்ட் வந்து ரீலாக போடலாம், லேட்டஸ்ட் மியூசிக், ட்ரெண்டிங் மியூசிக்கை யூஸ் பண்ணி ரீலாக போடலாம். இப்போ எப்பெல்லாம் கண்டென்ட் போட்டால் நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இன்ஸ்டாகிராம் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு ரீல் போடுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு போகும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதை ஃபுல்லாக பார்க்குறாங்க, லைக் பண்ணுறாங்கன்னா அது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு போகும், அதுக்கப்புறம் அது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு போகும். இப்படி தான் ஒரு ரீல் பரவும் அப்படிங்கிற மாதிரி அல்காரிதம் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரீல் போடும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு போகும்போது, அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு போகும்போது அதே நேரத்தில் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கும் போகும். யாரெல்லாம் வந்து ரீல்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் போகும். ஸோ ஒரே நேரத்தில் உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கும் போகும், ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் போகும். ஸோ உங்கள் ரீல் வந்து நீங்கள் எப்போ போடுறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து ஒரு மித்து இருக்கும், இப்போது 6 மணிக்கு போட்டால் நல்லா போகும், சாயந்தரம் 5 மணிக்கு போட்டால் நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு 5 மணி இல்லைனா 6 மணிக்கு அவங்க போடுற கண்டென்ட் வந்து போட்டுட்ருப்பாங்க. அது வந்து போஸ்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கட்டும், அந்த டைமில் வந்து போட்டுட்ருப்பாங்க. பட் ஒரு நாளுமே வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் தான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து பீக்கில் இருக்கும். நீங்கள் வந்து அந்த டைமில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் எப்படி கண்டுபிடிப்பேன், இன்றைக்கி வந்து எப்போ போட்டால் பீக்கில் இருக்கும் அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து நிறைய டெக்னிக்கலான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஹூட் சூட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து எந்த இடத்துல பீக்கில் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்லும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 மணிக்கு போட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ரீச் நல்லாயிருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டிஜிட்டல் ஜோசியக்காரர் மாதிரி உட்காந்து இன்றைக்கி நீங்கள் 6 மணிக்கு போட்டிங்கன்னா வியூஸ் நல்லா வரும் அப்படின்னு சொல்லும். ஸோ அது மாதிரி நீங்கள் அடிஷ்னல் அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக மாற்றணும். ரெண்டாவது உங்கள் ப்ரொஃபைலில் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை வந்து அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய கேட்லாக் வந்து அப்டேட் பண்ணணும். ஃபேவரட்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லைனா நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா என்னென்ன சர்வீஸ் அவைலபிள் அப்படிங்கிறத வந்து ஃபேவரட்ஸில் ஆட் பண்ணணும். மூணாவது கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து கண்டென்ட் போட்டுகிட்டே இருக்கணும். நாலாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற கண்டென்ட் இன்ஸ்டாகிராம் எப்போ பீக்கில் இருக்குது,
ட்ரெண்டிங் மியூசிக் எது இருக்குது அப்படின்னு பார்த்து கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு ஃபார்மேட்டில் அதை ப்ரெசென்ட் பண்ணும். ஓகே, இப்போ பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக மாற்றியாச்சு, நம்மளுடைய கேட்டலாக்லாம் வந்து ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது எப்படி வந்து கஸ்டமர்ஸை வந்து எப்போவுமே நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரியே வச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் எஸ்தெட்டிக்காக மெயின்டைன் பண்ணணும். இப்போ சில பிஸ்னஸ் ப்ரொஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து கிரிட்டாக 3 இருக்குது. அதாவது ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோவில் வந்து 3 ஃபோட்டோஸ் இருக்கும். அதே மாதிரி காலமும் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். ஸோ 2 காலமில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க, இல்லைனா வீடியோஸ் வச்சுருப்பாங்க. 3வது காலம் ஃபுல்லாக வந்து அவங்க ப்ராடக்ட்டுடைய இன்ஃபர்மேஷனை டெக்ஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. அது பார்க்குறக்கே வந்து அழகாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போது மோஸ்ட்லி ஃபேஷனில் இருக்கிறவங்க, இப்போ ட்ரெஸ்ஸஸ் இல்லைனா வந்து மேக்கப் இல்லைனா வந்து சினிமாவில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இமேஜஸ் ஒரு 9 இமேஜை வந்து போட்டு அதை வந்து ஒரு பெரிய ஒரு சிங்கிள் ஃபோட்டோவாக தெரியிற மாதிரி வச்சுருப்பாங்க. இதை வந்து கிரிட் டிசைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நீங்கள் எஸ்தட்டிக்கலாக உங்கள் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் மாற்றி அதை வந்து கஸ்டமர் அட்ராக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அடுத்தது கஸ்டமரோட நீங்கள் வந்து டச்லேயே இருக்கணும். கஸ்டமர் அடிக்கடி வந்து காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படி நான் காண்டாக்ட் பண்ணலாம், ஒருத்தங்களுக்கு மெசேஜ் அனுப்பணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ பிஸ்னஸாக நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் கஸ்டமரை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு 2 to 3 மெத்தட்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சர்வே மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து அடுத்தது எந்த ப்ராடக்ட் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஏவா பியா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஸ்டேட்டஸில் போடலாம். ஸோ அந்த ஸ்டேட்டஸை பார்த்து அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அடுத்த ப்ராடக்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணலாம், அடுத்த ரீலை வந்து ரிலீஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைவாக நீங்கள் வரலாம். நீங்கள் வந்து லைவாக வரும்போது உங்கள் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் போகும். அவங்ககிட்ட நீங்கள் பேசலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ரீல் ரிலீஸ் பண்ண போகிறீங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அதை லைவில் வந்து பண்ணலாம். லைவில் வந்து அவங்க கேட்குற கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ லைவில் வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணும்போது கஸ்டமர் அவங்களுக்கே வந்து ஒரு பர்சனல் டச் கொடுத்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம பேசியிருக்கோம், இவங்க வந்து ரியலானவங்க தான். ஏன்னா இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க நிஜமாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ லைவ்ல நீங்கள் வந்து பேசும்போது அந்த பிஸ்னஸோடைய நம்பகத்தன்மை பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கிவ் அவே. இப்போ நீங்கள் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு அதை வந்து ஆன்சர் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு யார் ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் கிஃப்ட் கொடுக்கலாம். இப்போ நிறைய பேர் ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா லக்கி ட்ரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சில பேருக்கு வந்து கிவ் அவே கொடுக்கலாம். இதுவும் வந்து கஸ்டமரை வந்து ரொம்பவே வந்து நம்ம ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பிஸ்னஸாக எப்படி க்ரோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் வச்சு உங்கள் பிஸ்னஸை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இது நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் க்ரோ ஆகுது, உங்கள் ஃபாலோவர்ஸ் கவுண்ட் க்ரோ ஆகுது நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இப்போ ஆக்டர்ஸாக இருக்காங்க, இல்லைனா ஜிம் ட்ரைனர்ஸாக இருக்காங்க, இல்லைனா மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க, இல்லைனா குக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்டையும் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணி அவங்களுடைய ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அடுத்த பை ஃப்ரம் டிகே.